வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெள்ளை சோள இட்லி. இது ஒரு பாரம்பரியமான இட்லிங்க. அந்த காலத்தில் மக்கள் சோளம், கம்பு, பல தானியங்களை செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி நான் சோளத்தில் செஞ்சுருக்கேன். அருமையாக இருக்குங்க. இதுக்கு காம்பினேஷனாக புதினா சட்னியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேன். அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. உள்ள செதில் செதிலாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமானது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிட்லாம். பசியை எடுக்காது. நிறைய கால்சியம், மெக்னீஷியம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது எந்த முறையில் செய்யணுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவு சோளம் எடுத்துக்கிட்டேன். 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 கிளாஸ் சோளம், 2 கிளாஸ் அரிசி இருந்தால் நமக்கு கரெக்டாக இந்த பதம் நமக்கு வரும். நீங்கள் எந்த அரிசி வேணுமானாலும் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி, ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3/4 டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 கிளாஸ் அளவு போட்டிருக்கிறதுனால இப்போ 3/4 கிளாஸ் அளவு உளுந்து சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். நான் இது பொன்னி பச்சரிசியில் தாங்க பொன்னி புழுங்கலரிசியில் தாங்க நான் இன்றைக்கி இட்லி செய்ய போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம ஊற வைக்கணும். சோளத்தில் நல்ல கழிவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் 3 தடவை கழுவுனா கூட நல்ல ஒரு அடர்த்தியான ஒரு தண்ணி வரும். அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு தான் நான் 4வது தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். 8 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதன் பிறகு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேங்க. காலையில் மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்தணும். ஃபர்மெண்டேஷன் பண்ணணும். ஃபர்மெண்டேஷன் பண்ணும் பொழுது நல்ல ஒரு இட்லி நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு கிளாக் வைஸில் நம்ம கலக்கணும். தாறுமாறாக சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் கலக்கக்கூடாது. அப்போ தான் பபுள்ஸ்லாம் வரும். பாருங்கள், ஃபர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் ஃபர்மெண்டேஷனுக்கு அப்புறம் நாம் இதை இட்லி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி செய்ய போகிறோம். 2 சட்னி செய்கிறேங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சட்னியும் புதினா சட்னியும் இட்லிக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புதினா சட்னி செய்வோம் இல்லைங்களா, அதன்படி இல்லாமல் இட்லிக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். புதினா ஓரளவு இந்த அளவு எடுத்துருக்கேங்க. தேங்காய், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அதன் பிறகு இதுக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை எல்லாமே நம்ம வதக்கணும். நம்ம வதக்கின பிறகு புதினாவை போட்டு லைட்டாக வதக்கணுங்க. எப்போ புதினா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த மழை காலத்தில் புதினா நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. அது இட்லி செய்யும்போதெல்லாம் நம்ம புதினா சட்னி சாப்பிட்டா அவ்வளவோ ஹெல்த்துக்கு நல்லது. ஏதாவது ஒரு க்ரீன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் டெய்லி. இப்போ நம்ம இட்லி செய்யும்போது இந்த புதினா சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ கூட செய்யலாம். இதுக்கு புதினா சட்னி சூப்பராக இருந்ததுங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்தியாச்சு. வரமிளகா ஒரு 3 சேர்த்துனேன். அதன் பிறகு புதினாவை இதை லைட்டாக வதக்கலாம். புதினா ரொம்ப இதாக டீப்பாக வதக்காமல் சும்மா அப்படியே சுருங்குற மாதிரி இருக்கணுங்க. அது போட்ட உடனே சுருங்கிடும். ஒரு அனல் அடித்த உடனே அதே தானாகவே அப்படியே சுருங்கிடும். அதன் பிறகு நான் தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்திட்டேங்க. இது பருப்பு வகைகள் எதுவும் சேர்த்தா வேண்டாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இட்லிக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தக்காளி பழம் போட்டுக்குங்க. நாங்கள் இதில் சிறிது புளி போட்டிருக்கேன், அது காட்ட முடியல. இப்போ உப்பு சேர்த்தியாச்சு. இதை நல்லா அரைச்சிக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருந்ததுங்க இட்லிக்கு. இப்போ அடுத்தது தக்காளி சட்னி செய்ய போகிறேன். பச்சையாக இதை அரைச்சிக்க போகிறேங்க. இன்றைக்கி சட்னி இது பச்சை சட்னி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இது
வரமிளகாய் எடுத்தாச்சு. இப்போது வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம், அதையும் நம்ம பச்சையாக அரைச்சிக்கலாம். அப்புறம் பூண்டு, இதெல்லாம் நம்ம பச்சையை அரைச்சிக்கிட்டா அவ்வளவு உடம்புக்கும் நல்லதுங்க. கொஞ்சம் புளியும் போட்டிருக்கேன் பாருங்கள். புளியும் போட்டு பூண்டும் போட்டாச்சு. தேங்காய் போட்டுட்டு இதுக்கு உப்பு சேர்த்தணும். அப்புறம் தக்காளி பழம், நமக்கு தேவையான அளவு தக்காளி பழம். நான் 3 தக்காளி பழம் சேர்த்திருக்கேங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. பச்சையாக அப்படியே சாப்பிட வேண்டியது தாங்க. தாளித்து தக்காளி பழம், தேங்காய் இதெல்லாம் நமக்கு உடம்பு சேரும்போது நமக்கு ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இப்போது இட்லி ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா சுடு தண்ணி கொதித்த பிறகு தான் இட்லி மாவு ஊற்றணும். நல்லா பாருங்கள், பொதன்னு வந்திருக்கு இட்லி. 2 சட்னி ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நான் வெந்துச்சான்னு பார்த்தேன். நல்லா வெந்துருச்சு. ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஆரோக்கியமான இட்லியை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.